ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜேகேவோட கொல்சியோ ஃபால் இன் லவ் ஸ்கூல் கேர்ள் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் ஜியாவுக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆகிற மாதிரி பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் அதுக்கடுத்து என்ன நடக்கணும் வாங்க போய் பார்க்கலாம். இங்கே ஸ்டார்டிங் சீன்லேயே ஜியா தான் மடமேல உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் மாப்பிள்ளையை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ரூம் போய் பார்த்தோன்னா மாப்பிள்ளை ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வீட்டில் கம்பல் பண்ணதால தான் வந்து மேரேஜ் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இங்கே ஜியாவோட பேரண்ட்லாம் மாப்பிள்ளை வீட்டில் செம்ம சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே ஜியாலாம் சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜியா ஃப்ரெண்ட்லாம் உட்காந்துட்டு ஜியா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. கல்யாணம் வர நின்றுச்சு ஜியா, நான் எங்கே போவேன் இப்போ, இப்படி யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்காங்க. நாங்கள் தான் கம்பல் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ண சொன்னோம், இன்னைக்கு கல்யாணம் நின்றுச்சு சொல்லிட்டு அவங்க மட்டும் அழுதுட்ருக்காங்க. ஆனால் யார் கல்யாணம் பண்ணிப்பா இதுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு அழுதுட்ருக்காங்க. இங்கே ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் ஜியாவோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அங்கிள், ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜியா பேரண்ட்ஸும் ஜிம்மியை பார்க்குறாங்க. என்னப்பா சொல்லுப்பான்னு சொல்கிறாங்க. அங்கிள், ஆண்டி, எனக்கு ஜியாவை பிடிச்சிருக்கு, என்னை ஜியாவை கல்யாணம் அலோவ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜியா பேரண்ட்ஸ்க்கு ஷாக்காக இருந்தாலும் ஜியாவுக்கு பிடிச்ச சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணவங்க தானே சொல்லிட்டு இப்போ ஜியா மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதால் வந்து எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய தாட் இருந்திருக்கும். இங்கே ஜிம்மினே வந்து மேரேஜுக்கு ஓகே சொன்னதால் அவங்களும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மினை ரெடி பண்ணி மணமேடையில் போய் உட்கார வைக்கிறாங்க. ஜியா பக்கத்தில். ஜியா எதுவுமே ரியாக்ட் பண்ணல, எதாவது நடக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே மேரேஜும் நல்லபடியாக நடக்குது. இங்கே ஜிம்மின் பேரண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஜியா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சொல்லியிருப்பாங்க ஜிம்மின் கிட்டேயும். ஜிம்மின் தான் ஒத்துந்துருக்க மாட்டார். இப்போ அவரே ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கும் சந்தோஷம் தான். இங்கே கல்யாணம் முடிஞ்ச கையிலே எல்லோரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜியா மண்டபத்தில் ஜிம்மின் பார்த்து கண்ணடிச்சது அவ்வளோதான். ஆனால் திரும்பி கூட பார்க்கல. மேரேஜ் பண்ணும்போது ஜிம்மினை பார்க்கல. இங்கே வீட்டுக்கு வந்ததும் ஜிம்மின்கிட்ட பேசவே இல்லை. அதுவே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஜிம்மின் தான் ஜியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. ஜியா கண்டுக்கவே இல்லை. ஜியா, சாரிடி. என்ன ஜிம்மின்னு உனக்கு பிரச்சனை? சாரிடி, கல்யாணமே இதுக்கடுத்து ஏன்டி மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன்? நான் ஒன்றும் மூஞ்சி தூக்கி வச்சிடல. அப்புறம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன். இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? பேய்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க. ஜியா, உன்னே எதுக்கு ஜியா நீ பேய்ன்னு சொல்லியிருக்கிற? அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனால் அப்படி வெளிப்படையெல்லாம் சொல்லாது ஜியான்னு சொல்லிட்டு ஜிம் கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜியா அப்படியே முறைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று டென்ஷன் ஆயிடுச்சு. டே என்கிட்ட வராது ஓடின்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி போயிட்டாங்க. ஜிம்மின்னு, ஐயோ ஜிம்மின்னு, இப்போ தான் அவள் சமாதானமாகி வந்தா, திரும்பியும் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவளை திரும்பி கடுப்பேற்றி விட்டியா? இப்போ இங்கே என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் பழமிட்டு இருக்காரு. ஜியா மேலே ஒயின் ரூமு தான் போயிருப்பாங்க. ஒயன் தான், வாங்க அண்ணியாரே, கடைசியில் எங்கள் அண்ணனே கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுறது நாத்தனாரே, எனக்கு வேற எவனையும் பிடிக்க மாட்டேங்குது அவங்க அண்ணனை தவிர. என் மானக்கட்ட மனசு அவனை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பழம்பிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜியாவும் வயனும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. வயன், சரிங்க அண்ணி, நீங்கள் இது ரெஸ்ட் எடுங்க, டயர்டாக இருப்பீங்க, நான் வெளியில் போகிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிருப்பாங்க. நீங்கள் வெளில வந்தோடனே ஜிமின் தான் வந்து ஜியா எங்கன்னு கேட்குறாங்க. உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. சரி நீ போன்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் வயன் ரூமுக்குள்ளே வந்து பூனை மாதிரி போகிறாரு உள்ள. இங்கே ஜியா அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் சத்தமே போடாமல் ஜியா பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாரு. ஜியாவுக்கு வந்து ஓகே வயன் படுத்துக்கிட்டா போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்கல. ஆனால் அந்த கை வந்து ஜியாவோட சாரி கை கிட்ட தான் போகுது. லைட்டாக சாரி ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஜிமின் வந்து ஜியாவுக்கு லிப்பில் லைட்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. இங்கே ஜியாவும் சினுங்கிறாங்க. ஜிமின் அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கழுத்துக்கிட்ட, செஸ்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. இங்கே ஜியாவுக்கும் சும்சாக இருக்கும். டக்குன்னு கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஜியா மேலே படுத்துட்டு இருக்காரு. ஜியாக்குள்ள ஷாக்காக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே பேசுகிறாங்க. எங்கள் ஜிமின் உன்னை சாப்பிட்டு ஜியான்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு வந்து அவங்க செஸ் கிட்ட வந்திருப்பார். அப்போ டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் தான் வெளில நின்றுட்டீங்க. ஜிமின் அண்ணா, அம்மா உங்கள் 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி போயிட்டீங்க. ஜிமின் தான் திரும்பி ஜியா பார்க்குறாங்க. ஜியா இன்னும் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்காங்க. அப்புறம் டக்குன்னு அவங்க சாரீலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓடியே போயிட்டாங்க. ஜிம்மினுக்கு சிரிச்சுன்னே பின்னாடியே வராரு ஜியா பின்னாடியே. டைனிங் டேபிளையும் ஜியாவை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜிம்மினை திரும்பி கூட பார்க்கல. அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இவடா இதுன்ட்டு. இங்கே உங்கள் அம்மா தான்
ஜியா கையில் பால்சம் கொடுத்துட்டு டோர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் ஜியாவை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜியா கிட்ட, அண்ணி சீக்கிரமாக எனக்கு ஒரு பையனை பொண்ணு பெற்று கொடுத்துருங்க சொல்லிட்டு அவங்கள கலாய்ச்சிட்ருக்கீங்க. ஜியா தான், அடி போடி என் பையன் எனக்கு தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துனே டோர்கிட்ட போகிறாங்க. நீங்களாம் வெளியில் கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, வா அவுட்டிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வெளில அவுட்டிங் மாதிரி போயிருப்பீங்க. ஜெமினி ஜியாவை வீட்டில் விட்டுட்டு இங்கே ஜியா உள்ளே போகல, டோர்கிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெமீன் தான் அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆயா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு நம்ம ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் டக்குனு வச்சுக்கிட்டீங்க. ஜிம்மிக்கு சிரிப்பு தாங்க முடியல, ஏஞ்சி கிட்டாராரு. உங்களுக்கு அடி கை கால ஷிவராகுது. நீங்கள் ஜிமின் தான் உள்ளே வாஜையா இங்கே வந்து உட்கார சொல்கிறாரு. நீங்களும் மெதுவாக நடந்து போய் ஜிமின் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜியா ஜிமின் பால் செம்பு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. ஜிமினும் வாங்கி அதை குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்களும் குடிக்கிறீங்க. ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு அந்த பாலே ஒரு மாதிரி தான் குடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புல கூசுது. ஜிமினுக்கு தெரியுது இங்கே நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கீங்க. ஒரு வேணுமே டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. பால்லாம் குடிச்சிட்டு ஜிமின் தான் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஜிமின் கை எடுத்து உங்கள் கை மேலே வைக்கிறாரு. உங்கள் கையில் ஷேக் ஆகுது. ஜிமின் தான், ஜியா நீயா இது, உனக்கு பயம்லாம் வருமா? நான் கூட அகராதியில் பயமே இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல உனக்கு பயம்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து கலாய்ச்சிட்டு தான் இருக்காரு. நீங்களா இவன் வேறன்னு சொல்லிட்டு ஜியா பயந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. எங்கள் ஜிமின் தான், சரி வா நம்ம தூங்கலாமான்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணுறாரு. எங்கள் ஜியா கொடுக்கணும் போய் சைடில் ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டாங்க. ஜிமின் சிரிச்சிட்டே போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கிறாரு. ஜியா ஜிமின் பக்கம் திரும்பவே இல்லை. ஜிமின் ஜியா பக்கத்தில் போய் படுக்கிறாரு. படுத்துட்டு ஜியா மேலே லைட்டாக கை வைக்கிறாரு. இங்கே ஜியாவுக்கு தான் ஹார்ட் பீட்டோட செம்ம ஸ்பீடாக அடிக்குது. இங்கே ஜிமின் ஜியாவை திருப்பி அவங்க செஸ்கிட்ட போய் ஜியாவை ரொம்ப டைட்டாக பண்ணுறாரு. ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க செஸ்ஸில் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஈரமாக இருக்குது. ஜியாவுக்கு புரியுது ஜிமின் அழுதுட்டுருக்காருன்ட்டு. ஜியா ஜிமினோட ஹெட்டை தூக்கிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேஸு. ஜியா தான், ஏன் ஜிமின் அழுகுற, எதுக்கு அழுதுட்ருக்க, ஒன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாங்க. ஜிமின், ஜியா சாரி ஜியா, நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ என் கூட இருக்கும் போது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் என்னை வேணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீ என் கூட இருக்க மாதிரி தெரியல. எனக்கு ஒரு இது, நீ என்னை விட்டு போக மாட்டேன், எங்கே போயிட போகிறான்னு சொல்லிட்டு அதாலையோ எனக்கு பெருசு நீ இல்லைன்ட்டு எனக்கு அந்த ஃபீல் வரல. எப்போவுமே என் கூடயே இருந்த, திடீர்னு நீ இல்லை என் லைஃப்பில் இதுக்கடுத்து நீ இருக்க மாட்ட, நீ வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாயிருவேன்னு அப்படின்னு இருக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு உன்னை பிடிக்கும் ஜியா, ஆனால் என்னவோ தெரியல, ஆனால் அதை உங்ககிட்ட காமிச்சதில்லை. ஒன்று சொல்லுவாங்கள்ல, கூட இருக்கும்போது தெரியாது, விட்டுட்டு போனால் தான் தெரியும்னு சொல்லிட்டு, அப்படி தான் நீ கூட என்கிட்ட இருக்கும்போது தெரியல, நீ போகிறேன் அப்படின்னு போது அவ்வளோதான், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இழந்துருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் ஜியான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ விழுறாரு. ஜியாக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜியா எவ்வளோ ஜிம்மை லவ் பண்ணுறான்னு தெரியும். பட் ஜிம்மின் ஜியாவை எவ்வளோ லவ் பண்ணான்னு ஜியாவுக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஹாப்பினஸ் தான் வருது, அவங்க கண்ணிலேருந்து அழுகு வருது. நான் எப்போயுமே சொல்கிறது தான், நம்ம லவ் கொடுக்குறது ஓகே, அது ரிட்டன் பேக் வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஜிம்மினை லவ் பண்ணுறது ஓகே, ஜிம்மி திரும்பி ஜியாவை இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு ஜியாவுக்கு தெரியுமாரு, அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஜியா தான், ஒன்றும் இல்லை ஜிம்மின், ஒன்றும் இல்லை, சரியாயிரு, நான் தான் இங்கே இருக்கிறேன், நான் ஒன்று விட்டு எங்கடா போயிருப்போறேன்னு சொல்லிட்டு ஜிம்மினை காம்டவுன் பண்ணுறாங்க. ஜிம்மினை கொஞ்சம் கொஞ்சமாக காம்டவுன் ஆகுறாரு. அப்புறம் ஜிம்மினை போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மியும் ஜியாவை பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் அப்படியே பாடி ஃபுல்லாக மூவ் ஆகுது. ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட அழகான நெகோஷியேஷன் இனிதே ஆரம்பிக்கிறது. ஒரு 4-5 ரவுண்ட் போயிருக்கும். ஸோ ரொம்ப வைல்டாக இல்லாமல் ஒரு அழகான ஒரு நெகோஷியேஷன் அவங்க 2 பேருக்குள்ள. மார்னிங் ஒரு 10 o'clock ஒரு 11 o'clock தான் எழுந்திரிக்காங்க. அப்போக்கி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது சரி டயர்டாக இருப்பீங்கன்ட்டு அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் நீங்களும் ஜிம்மினும் இறங்கி கீழே வரீங்க. நீங்கள் தான் ஜியாவை பற்றி சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜியாவை பார்க்கவே இல்லை, பார்த்தா தானே என்னை கலாய்ப்பா, நான் வரவே பட்டடி கிட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ
ஸோ இன்றைக்கி சடங்குலான்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. ஜியாவும் ஜிமினும் கிளம்பிட்டு வந்திருப்பாங்க. இங்கே எல்லோரும் வியை தான் பிடிச்சிருக்காங்க. நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? உனக்கும் வயசாகுது, உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து உனக்கு தான் சொல்லிட்டு கிட்ட இது பண்ணாங்க. சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எடுத்து பார்க்குறாரு. பார்த்து சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டைம் ஸ்கிப். ஜியா ஜிமெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வெளியில் நிறையா சுற்றிட்டு ஜாலியாக இருக்காங்க. நீங்களும் ஜேகேவும் வெளியில் போயிருப்பீங்க, ஹோட்டலாக போயிருப்பீங்க. நீங்கள் தான் ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே தான் ஒன்றும் பிரியவங்களை பார்க்குற. என்னடி என்னாச்சு, நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. ஜேகே அந்த பொண்ணு உண்மையை பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜேகேவும் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு ஜேகேவை பார்த்துட்ருக்கு. ஜேகே உங்களை பார்த்து, அவள் என்ன பார்த்தா நான் அடை பண்ணுவேன், என்னையாடே போட்டு முறைச்சிட்ருக்கேன்னா, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறா, அதான் நான் பார்த்து சிரிக்கிறேன் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்னது நான் அழகாக இருக்கேன்? அது எங்கள் அப்பா அம்மா தானே நீ போய் கேட்கணும், அவங்க தானே என்னை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நான் அடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கேட்கல, நீயே அழகாக இருக்க, நீ அழகாக இருக்கிறதானே எல்லா பொண்ணும் பார்க்குது, உன்னை காப்பாருக்கு எனக்கு பெரிய இதுவாக இருக்குது ஜேகே சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்கிட்ட பேச மாட்டேன் ஜேகே போன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்காரு. நீ இனிமேல் வெளியில் வரும்போது மாஸ்க்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் முறுக்கிட்டு தான் உட்காண்ட்ருக்கீங்க. சரிடி சொல்லு ஏன் இப்படி கோச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு எப்போவே ஜேகேக்கு நான் வெளியில் கூப்பிட்டு வந்தால் ஏதாவது ஒரு பார்க்க சைட் அடிக்கும், நீங்கள் கோச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. ஜேகே உங்களுக்கு சமாதானம் பண்ணியே ஓதிச்சிருவாரு. நீங்கள் ஜேகே தான் சாரி ஜாலி சரி வா. அப்போ ஜேகே உங்களை சமாதானம் பார்த்துட்ருப்பாரு. ஜேகே பார்க்குறாரு, ஒரு பையன் உங்களை சேர்த்துட்ருக்கார். ஜேகே ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே முறுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு, நம்மள தானே சமாதானம் போட்டீங்க, இவன் மூஞ்ச தூக்கி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்க. அங்கே ஒரு பையன் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டீங்க. ஐயோ இப்போ இவனை சமாதானம் பண்ணுறா. நீங்கள் ஜேகே கிட்ட போய்ட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசுகிறீங்க. ஜேகே முறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவன் ஏன்டி இவனை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே தான் நீங்கள் 2 பேரும் அவன் அவங்கள பார்க்குற இவையா பார்க்குற சொல்லிட்டு மாற்றி க்யூட்டாக சண்டை பிடிக்குங்க. 2 பேருக்கு தெரியும். ஜேகே சொல்லுவார், அவன் பார்த்தன என் கண்ணு உன்னை தாண்டி பார்க்குது, நீ ஏன்டி மூச்சு தூக்கி வச்சுட்ருக்க, நீங்களே செய்யுங்க, அவன் தான் என்ன பார்க்குறான், நீ ஏன் மூச்சு தூக்கி வச்சு உனக்கே இவ்வளோ பொசிஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி தான் சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்ருப்பீங்க. பட் 2 பேருக்கு தெரியும் ஒரு 10 நிமிஷம் சண்டைன்ட்டு. அது மாதிரி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு வெளில போயிடுவீங்க ஜாலியாக. இப்படி தான் அவங்க டேஸ்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கும். ஒன் டே ஜேகே போட்டிருப்பாரு, பையன் நம்ம 2 பேரும் ட்ரிப் போகலாமான்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே தான் ஜேகே, வீட்டில் தான் பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் சரி நான் வீட்டில் கேட்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஜியாவுக்கு தெரியும் நீங்களும் ஜேகே லவ் பண்ணுறீங்கன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பீங்க. ஜியாவுக்கு ஓகே தான், பட் ஜிமின் தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. உங்கள் அப்பா அம்மா பெருசாக இது பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குது தான். பட் ஜிமின் தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நீங்கள் மெதுவாக ஜிமின் பக்கத்தில் போய் உட்காரிங்க. டிவி பார்த்துட்ருப்பாரு. ஜிமின் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் லேப்டாப்பில். நீங்கள் ஜிமின்கிட்டேயோ அண்ணா இந்த மாதிரி நான் ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லுவீங்க. ட்ரிப்பு போறியான்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. யார் கூட போகிறேன்னு? ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னா. ஃப்ரெண்ட்ஸ் கூடயா, எந்த ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூடனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவனை கல்லவே பட மாட்டேன்னு சொல்லிட்டு. நீங்களும் ஜேகேவும் வியும் பேசிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் ஓகே, அவள் தனியாக போகணும்ல, அவளும் லைஃப்பில் தனியாக போய் அவளும் நிறையா பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இது பண்ணவர். அப்புறம் ஓகே சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டு இருப்பார். பட் ஜிம்மின் ஒத்துக்கவே இல்லை. ஜியாவும் பேசி பார்க்குறாங்க. ஜிம்மின் அவள் போட்டுமே, அவள் என்ஜாய் பண்ணுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் பேசுகிறாங்க. ஜிம்மி நோவே போகணுன்னா வா, நம்ம எல்லாருமே ஃபேமிலியோடு போகலாம், தனியாலாம் போகணும்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் கோச்சிக்கிட்டு போய் போகடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரூமில் போய் கதை சாத்தி நீங்கள் சாப்பிட கூட வரல. நீங்கள் ஜிம்மின் தான் நானும் கோச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப போய் கதை சாத்திக்கிறாங்க. நீங்கள் ஜியாவும் வியும் மாற்றி பேசிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க இவனுக்கு வேறுன்னு சொல்லிட்டு. இங்கே உங்கள் பேரண்ட்டும் பேசியிருப்பாங்க. ஜிம் ஒத்துக்கவே மாட்டார், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நீங்கள் சாப்பிடவே வரல. வியும் போய் கேட்குறாங்க, வாடி சாப்பிட்லாம், ஜிம் நம்ம பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு என்னை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜியா நான் ஜிம்கிட்ட பேசவே இல்லை, 2 நாளாக பேசவே இல்லை, தனியாக படுறான்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் கூட்டத்தை பார்த்துக்கிட்டாங்க. நீங்களும் சொல்கிறீங்க, நீ பாவம் நீ எங்கள் அண்ணா போங்க அப்படின்ட்டு.
உங்கள் அண்ணா பாவமா நீ ட்ரிப்பு போகணுமா வேணாமா போன நீ மூடிட்டு படுன்னு சொல்லிட்டு ஜியா கோபம் பேசுகிறாங்க. சரி நீங்களே கையோட வறுத்துக்கிட்டீங்க. எங்கள் ஜிம்மின் தான் ஜியா பின்னாடி தான் திட்டுங்க. என்ன ஜியா ஜியா பேசு ஜியா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்றாரு. நீ என்கிட்ட பேசுடி ஏன்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிற நீ ட்ரிப்புக்கு அனுப்பவே மாட்டியா நான் அனுப்ப மாட்டேன் அப்போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா போகிறாங்க. என்னடி என்னடா உனக்கு இப்போ அவள் போகிற என்னடா உனக்கு பிரச்சனை அவள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ஜிமின் உன் கூடயே இருக்க மாட்டா. அவள் பெரிய பொண்ணு ஆகிட்டா. அவளும் வெளியில் போகணும் ஆசைப்படுவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் ஆசைப்படுவா, தனியாக போகணும் ஆசைப்படுவா. நீ ஏன் அவளை பிடிச்சிட்டே இருக்க? இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போனால் நீ இன்னும் கல்யாணம் தாலி கட்டிட்டு நீயே உன் கூடயே வச்சுப்பியா? அனுப்பலாம் மாட்டியா அவங்க மாமியார் வீட்டுக்குன்றாரு. நீங்கள் ஜிமின் அனுப்பணுமா அப்படின்னு அனுப்பணுமா வெளுத்து போடுவா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மினை திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜியா ஏதோ பேசி ஜிம்மினை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. ஆனால் ஜிம்மின் நான் தான் வந்து விடுவேன் நீ போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணணும் நீ யார் கூட போகிற இது பண்ணுற அது பண்ணுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஜியா தான் போட்டு அட்டு வச்சுட்டு அவங்கள வந்து சம்மதம் பற்றிருப்பாரு. ஜிம்மினும் அப்புறம் ஓகேன்னா இருப்பாங்க. ஸோ ஜியா தான் அவங்க எடுத்துகிட்டு விட்டுட்டு போகிறாங்க. எங்கள் ஜிம்மினையும் நான் தான் போய் விடுவேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஜியா தான் ஏதோ பேசி நான் கூட்டிகிட்டு போய்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு ஜேகே வீட்டில் விட்டுட்டு ஜேக்கு தெரியும் ஜேகே கூட தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க பிரச்சனை இல்லை. ஜேகே கிட்டே வந்து பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க. நீங்கள் ஜேகேவும் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க வீட்டில் இவ்வளோலாம் நடந்துச்சுன்னு சார் சரி வாடி போகலன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிருப்பீங்க. ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜேகே கையை விட்டவே இல்லை. ஜேகே டைட்டாக பிடிச்சி ஒரு ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே போகிறீங்க. ஜேகேக்கும் அப்படி தான். நீங்கள் ஃப்ளைட்லேயும் ஜேகேவும் சைட் அடிச்சிருப்பாங்க பொண்ணுங்க. நீங்கள் திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்க ஜேகே தான் பொண்ணு பார்க்க ஐயோ சொல்லிட்டு ஜேகே ஆரம்பிச்சிட்டாலே சொல்லிட்டு நம்ம பணப்பக்கில் சொல்லிட்டு உங்களை வந்து எப்படியோ சம்மதப்படுத்திட்டு வா பணப்பக்கில் சொல்லிட்டு உங்களை இது பண்ணியிருப்பாரு. நீங்களும் எங்கே போகிறமே அங்கே ரீச் ஆகிருப்பீங்க. ஜேகே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் காரில் தான் போகிறீங்க. அடுத்து அந்த கார் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேட்ட போய்ட்டு ஜேகே நம்ம ஏன் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம் நீ கில்லரா என்னை கொலை பண்ண போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்னது கில்லரா கொலை பண்ண போகிறேனா என்னடி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் என்னை கொலை தானே பண்ண போகிற என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு என்னை கூப்பிட்டு கொலை தானே பண்ண நீ பேட் பை தானே நீ கில்லர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. எங்கள் ஜேகே தான் அழியே என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நீ வேறு விதம் டீஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க என்னை கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வேணுமே தான் டீஸ் பண்ணிட்டு ஜேகே புரியல என்ன பண்ணுறா அதெல்லாம் இல்லை ஏன்டி பேசிகிட்டு இருக்குன்னு. அப்புறமா சிரிச்சுக்கிட்டு ஜேகே பார்க்குறீங்க. டீஸ் பண்ணியா திட்டுன்னு தோணுது. பட் அவர் தான் உங்களை திட்ட மாட்டார். அப்படியே முறைச்சிக்கிட்டு திரும்பிடுறாரு. அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வர்றீங்க. நீங்கள் எனக்கு விருப்பம் வயிற்றுற வாடி உங்களை மலையில தள்ளி வரும்னு சொல்லி ஜேகே சொல்கிறது. ஐயோ எனக்கு கொலை தானே பண்ண போகிறேன் அவங்க சொன்னது உண்மை தான் சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வரீங்க. ஐயோ சும்மா சொல்லி வாயை முடிட்டு வாடின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பிளேஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்காக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரு வாட்டர் ஃபாலு அதுக்கு முன்னாடி தான் அந்த ரூமு பக்கத்தில் ரூம் இருக்குது கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதை சுற்றி ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடி தான். ஸோ அந்த ரூமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது பேல்கனி போய் நின்னா அந்த வாட்டர் ஃபால் தெரியும். ஸோ செம்ம காற்று அந்த பேல்கனியில் போய் நிற்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளேஸ். உங்களுக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க. ஸோ ஜேகே பார்த்துருப்பாரு சரி உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா பெருசாக அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எப்பயாச்சும் தான் வந்து அவங்க வெளில போக முடியும். ஏன்னா இப்போ ஜிமின் வந்து வீட்டிலே தான் இருக்கார் அவங்க வீட்டில். ஸோ அதெல்லாம் உங்களால் வெளியில் போக முடியாது. ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி எங்கேயாவது வெளியில் கூட்ட போகலாம் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியும். அதில் தான் உங்களுக்கு கூட்டிருப்பாரு. நீங்கள் ஜேகே பக்கம் ஜேகே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் அழகாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே அப்புறமா உங்களுக்கு ஃபுட்லாம் குக் பண்ணியிருப்பாரு கொடுத்துருப்பாரு. நீங்களும் சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் ஃபாலில் தான் போயிட்டு செம்மத்தியாக குளிச்சுட்டு ஜாலியாக இருக்க அழிச்சிருக்கீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எப்படி வியர் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு ஜேகே வந்து ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. கீழே வந்து பேண்ட்டு போட்டிருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு முட்டி வரைக்கும் ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க. நீங்கள் உள்ளே வரீங்க. 2 பேரும் செம்மத்தியாக நினைஞ்சிருப்பீங்க. ஏதோ 2 பேரும் ஓடி அழகாக உள்ளே வந்திருப்பீங்க ரூமில். ஜேகே தான் டவல் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி திரும்ப நீங்கள் ஜேகே அடித்து அப்படியே ஜேகே உங்களை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அதை தடிக்குத்த தாங்கி வர்ற சீன் தான். நீங்கள் வந்து விழுந்திருப்பீங்க. ஜேகே உங்களை பிடிச்சிருப்பாரு. அப்புறம் உங்களை தூக்கி நிற்க வச்சிருப்பாரு.
நீங்கள் ஓகே சொல்லி டவல் வாங்கிட்டு இப்படி திரும்பிங்க. திரும்பி வந்தால் நீங்கள் நனைஞ்சிட்டு தானே உள்ளே வந்திருப்பீங்க. கீழே ஃபுல்லாக வாட்டராக இருக்கும். ஸோ திரும்பி வழிக்கு இப்படி உழுப்பீங்க. ஜிகே இப்படி பிடிக்க போகிறார். 2 பேரும் வந்து பெட்டில் கீழே விழுந்துருவீங்க. பெட் மேலே படுத்திருப்பீங்க. உங்கள் மேலே ஜிகே ஓவர் ஆகிருப்பார். ஸோ உங்கள் ஐஸும் ஜிகே ஐஸும் அப்படி லாக் ஆகிருக்கும். உங்களுக்கு அவ்வளோதான். ஒரு மாதிரி 2 பேரும் செம்ம வெயிட்டாக இருக்கீங்க. ஜிகே ஏர்லேருந்து அப்படியே ட்ராப்ஸ்லாம் வந்து உங்கள் லிப்பில் வந்து விழுது. உங்களுக்கு ரொம்ப குளிருது, அவளுக்கு ரொம்ப குளிருது. ஏன்னா 2 பேரும் அங்கே ஆல்ரெடி வந்து ரொம்ப கூலான பிளேஸு. நீங்கள் குளிச்சுட்டு வர வந்திருப்பீங்க. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி குளிரும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஜிகே தான் அப்படியே உங்கள் லிப்பை பார்க்குறாரு. அவரோட ஏர் அந்த ட்ராப் உங்கள் லிப் மேலே இருக்கும். அப்படியே உங்கள் லிப்பை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஜிகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி ஜிகே அழகு, இதில் வேறு ஒரு மாதிரி தண்ணிலாம் வந்து அவர் பாடியில் அப்படியே தண்ணி ட்ராப்ஸாக இருக்கும்போது அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டு ஜிகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே உங்கள்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அந்த கிஸ் வந்து அப்படியே உங்கள் பாடிலாம் ட்ராவல் ஆகுது. நிற்க போயிட்டு உங்கள் செஸ் கிட்ட வராரு. ஸோ ஜிகே உங்கள் செஸ் கிட்ட போயிருப்பார். அப்போ ஜிகே நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜிகே உங்களை பார்க்குறாரு. ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோட் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாய்.